இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கார்த்திக் சுப்புராஜுக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா பேட்டை படத்தை வந்து ரஜினி சாருக்கு மிகப்பெரிய கம்பேக்காக கொடுத்தவர். ரஜினியை வந்து 80s 90s ரஜினியை நம்ம கூட பயங்கரமாக கொண்டு வந்து இமேஜை கிரியேட் பண்ணவர். சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அவருக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கான ஒரு சாய்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. 2019 ஜனவரி 16 ரிலீஸ் பண்ணார். ஒரு 6 வருஷமாக கார்த்திக் சுப்புராஜ் வெயிட்டிங். அவருக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இதற்கு இடையில மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, நான் பேர் சொல்லலை, அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த ப்ரொடியூசர் கேஎஸ் ரவிக்குமாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். ரஜினி சாருடைய படத்தை ஒரு வாய்ப்பு வந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கு கேஎஸ் ரவிக்குமார் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்க அப்படிலாம் கேட்டிருக்கலாம். அவர் அதை கேட்கல. அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லல கேஎஸ் ரவிக்குமார். அதுவும் சொல்லலை. அவர் போட்ட விஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ சார்னு சொல்லியிருக்காரு கேஎஸ் ரவிக்குமார். அப்போது எனக்கு தோன்றது வந்து, ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் சாதாரண இயக்குனர் கிடையாது, பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுத்தவர்.